நேயர்களே, இன்றைக்கு நாம் பேசுகிறது மிக முக்கியமாக அமெரிக்காவும் ஈரானுடைய பேச்சுவார்த்தையில் அநேகமாக 90 விழுக்காட்டிற்கு மேல் அடிப்படை கோர் அந்த திட்டத்தை விட்டு கைவிட முடியாது என்று ஈரான் உறுதியாக அறிவித்திருக்கிறது. நான் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு சொன்னதை மாதிரி பேச்சுவார்த்தையில் இடையே நேற்று தான் சொன்னேன், ஸ்டீவ் விட்காஃப் வெளியேறியிருக்கிறார், மைக் ஆண்டனி மட்டும்தான் அதிலே பங்கு பெற்றார். அக்கறையோடு பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை முறிந்து போனதாகவே நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்பாஸ் அராகச்சி இன்னும் தொடர்ந்து கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, சுயாதீனமாக நாங்கள் என்ட்ரி செய்வதை கைவிடப் போவதில்லை, ஈரானுடைய அந்த உரிமைகளை விடப்போவதில்லை என டெக்ளேர் பண்ணியிருக்கிறார். அப்படி என்றால் அமெரிக்காவினுடைய அடிப்படை திட்டம் இந்த 3.6 விழுக்காடு கூட இருக்கக்கூடாது, ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. ஆக அந்த பேச்சுவார்த்தை இனி தொடரலாம், நல்ல முடிவு ஏற்படும் என்பதில் சாத்தியமில்லை. இதற்கிடையிலே டியூகோ கார்சியா தீவில், இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய தீவில் F-15E ஆர்ம்டு வித் ஹெவி, மிக முக்கியமாக அந்த ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக் ஏர்கிராஃப்ட், அதாவது அங்கே லேசர் கைடடோடு மிக முக்கியமான ஒரு அங்கே அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறது. ஏற்கனவே B-2 பாம்பர்ஸ் எடுக்கப்பட்டாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல நிலைகளில் இப்பொழுது அமெரிக்காவுடைய F-15E வந்திருப்பதை சேட்டலைட் பிக்சரின் மூலம் சீனா உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சைனீஸுடைய சேட்டலைட் ட்ராக் ஃபைட் பண்ணும்போது ஈரானுக்கு, அதாவது இந்த விவகாரத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய கண்டக்ட் மிலிட்ரி ட்ரில் ப்ரிப்பரேஷன் மல்டி ஃப்ரண்ட் வார் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை ரகசியமாக செல்லாமலெல்லாம் இருக்காது. ஆக இஸ்ரேல் எப்போது தாக்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இந்த நேரத்தில் இந்த புதிய நியூ இமேஜஸ், இந்த சேட்டலைட் பிக்சரின் மூலமாக சீனா வெளியிட்டிருப்பதும் F-15E இந்த நேரத்தில் ஏன் அங்கே வர வேண்டும்? ஏற்கனவே டியூகோ கார்சியாவில் அமெரிக்காவினுடைய B-54s இருக்கிறது. அதற்கு பின்பு B-2 பாம்பர்ஸ் வெளியே போட்டாலும் மறுபடி F-15E ஈகிள் அது வருவதற்கான காரணம் இல்லை. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமாக 42 லேசர் கைடுகளை கொண்டு வந்து துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடியது. அதே போன்று வான்பரப்பிலிருந்து ஏர் டு ஏர் மிசைல் அட்டாக் செய்யக்கூடிய விவகாரம் உண்டது. க்ரூஸ் மிசைல்ஸ் தரைத்தளத்திலிருந்து அடிப்பதற்கும் ட்ரோன்களையும் ஏவக்கூடிய வசதிகளும் இங்கே உண்டு. AM-120 ஆமராம், இதையெல்லாம் என்னென்னலாம் அதில் இருக்கிறது என்பதை சைனீஸ் சேட்டலைட் பிக்சர் தெளிவாக காட்டியிருக்கிறது. நம்ம ஒரு விளக்கத்துக்காக இன்னும் நிறைய ஆழமாக சொல்லலை, லேசாக சொல்லிவிட்ருக்கேன். இந்த ஃப்ளைட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கிறது. குண்டு போடுவது, நவீனத்துவமான குண்டு, அதிகரிக்கக்கூடிய குண்டுகளை கொண்டு செல்லக்கூடிய போகிற 5 டன் என்றால் இதில் 15 டன் கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி, 40க்கு மேற்பட்ட 42 லேசர் கைடர், அப்புறமா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், ஏர் டு ஏர் மிசைல், ட்ரோன், க்ரூஸ் மிசைல், AM-120 ஆமராம், இது எல்லாம் கொண்ட ஒரு மிக எமர்ஜென்சி காலத்தில் அனுப்பப்படுகிற இந்த F-15E ஆர்ம்டு வித் ஹெவி லேசர் கைடட் ராக்கெட் லோடட் அவுட் ஸ்பாட்டட் அப்படிங்கிறதான். அது எதுக்கு இங்கே வந்திருக்கிறது என்ற கேள்வியே போருக்கு அமெரிக்கா தயாராகிறதா இல்லையா, ஆனால் போர் நடக்கப் போகிற யுக்தியாக இருக்கும். ஏன்னால் இதிலிருந்து 2000 கிலோமீட்டரில் தான் டியூகோ கார்சியா இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் பாம்ஸ் மைலில் தான் ஈரான் இருக்கிறது. 2000 தான் கரெக்டாக, 2000 மைல்ஸ். எங்கள் பாதுகாப்பை நாங்கள் அதிகரிப்பதற்காக வி ப்ரொடெக்ட் அவர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது. தற்போது நியூக்ளியர் டீல் ஃபெயிலியர் ஆகி இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி B-52 பாம்பர்ஸ் இருக்கிறது, ஸ்டீல்த் B-2 பாம்பர்ஸ் ஆல்ரெடி, F-15E எல்லாமே அங்கே இருக்கிற போது மறுபடி இதே வர வேண்டிய தேவை இல்லை. B-2 பாம்பர்ஸ் போனாலும் ஸ்டீல்த் B-2 பாம்பர் ஆல்ரெடி அங்கே இருக்கிறது.
இது எல்லாத்தையும் ஒய்நெட் ரிப்போர்ட் வந்து இன்னொரு செய்தி உள்ளது. அக்ராஸ் த மல்டிபிள் அட்டாக் த ஃபார்மேட்ஸ் ட்ரில் த ஃபேப்ரிக், அதாவது பராக் இதற்கு இந்த தாக்குதலுக்கு அடுத்த தாக்குதலுக்காக இது அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. ஒய்நெட்ஸ் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது இஸ்ரேலுடைய தளம். அதில் ஈரானின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அவர்களுடைய பெயர் த ட்ரில் நேம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அக்ராஸ் மல்டிபிள் ஃப்ரண்ட்ஸ் அட்டாக். த ட்ரில் நேமுக்கு பராக் டமீர் என்கின்ற பெயரை அவர்கள் கூறியிருப்பதாகவும் எமர்ஜென்சி கோஆர்டினேட்டிங் பிட்வீன் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஏஜென்சிஸுக்கு எதிரான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருப்பதாகவும் இஸ்ரேலுடைய பேஸ் இருக்கக்கூடிய ஒய்நெட் செய்தி தெளிவாக தெரிகிறது. இப்போ மிலிட்ரிக்கும் டிஃபென்ஸ் கோரிடாரில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அதிகாரிகளுக்கும் இடையே இதற்கு ஒரு பராக் டிமீர் என்கின்ற பெயரை வைத்ததன் மூலமாக ப்ரிப்பேர்டாக ஆயிருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்கங்கிறது தான் நமக்கு செய்தி. இந்த எமர்ஜென்சி கோஆர்டினேஷன்ஸ் அவசர காலத்தினுடைய அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அறிவுசார் தளத்தில் அதாவது விவகாரங்களை முன்னெடுப்ப ஆர்சனலிலிருந்து அறிவுபூர்வமாக எந்தவித ஆயுதங்களை பயன்படுத்துவது என்பதெல்லாம் மிலிட்ரிக்கு ஒரு அட்வைசபிள் கமிட்டி தான் த டிஃபென்ஸ் கமிட்டி. ஆக எமர்ஜென்சி த கோஆர்டினேஷன் த பிட்வீன் மிலிட்ரி இந்த மிலிட்ரியினுடைய பிரான்ச்சஸ் அண்ட் அதர் டிஃபென்ஸ் ஏஜென்சிஸ் இவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தைகள் எல்லா பணிகளும் நடந்து வருவதாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒய்நெட்ஸ் நமக்கு தெரிவித்திருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால் the protecting the critical infrastructure maintains continuing on the home front அப்படிங்கிறத வெளிப்படையாக அவர் சொல்கிறார்கள். CNN ரிப்போர்ட் ஒன்று நேற்று வெளியாக இருக்கிறது. இஸ்ரேல் ரெடியாக இருக்கு a possible strikes on Iranian nuclear facilities. ஈரானுடைய தளங்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் ரெடி ஆயிட்டுங்கிறத அமெரிக்காவினுடைய CNN தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒய்நெட்ஸ் என்னென்ன டிஃபென்ஸில் அவங்க என்ன மோதுறாங்க, என்ன ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 3 சோர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போன்று சீனாவில் இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜ் F-15E அதனுடைய என்னென்ன தளங்கள் இருக்கிறது, அதனுடைய சித்தங்கள் என்ன, 42 லேசர் ஏர் டு ஏர், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸ் க்ரூஸ் மிசைல் எல்லாம் சொல்லியாச்சு, AM-120 ஆர்சனல். அதே போன்று CNN ரிப்போர்ட் வந்து இஸ்ரேல் ரெடியாக இருக்கிறாங்க அடிக்க பண்ணுறதுக்கு. அதே போன்று ஒய்நெட் எமர்ஜென்சி கோஆர்டினேஷன் பிட்வீன் மிலிட்ரிஸ் பிரான்ச்சஸ் அண்ட் அதர் டிஃபென்ஸ் ஏஜென்சிக்குள்ள நல்ல ஒரு புரிதலோட பேச்சுவார்த்தை. அப்போ இதெல்லாம் நம்ம பாருங்கள், இஸ்ரேல் ஈரானை தாக்கப் போகிறது என்பது உறுதியாகதாக செய்திகள் வந்திருக்கிறது. அப்பாஸ் அராகச்சியினுடைய ஸ்பெஷல் மெஷர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நியூக்ளியர் அசட்ஸை வந்து என்ரிச் யுரேனியம் செய்வது வந்து எதுவுமே வந்து எங்களை வந்து அவங்க கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் அக்யூமுலேட்டட் குவித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அணு ஆயுத தளங்களின் மீது எந்த தாக்குதலையும் அமெரிக்காவோ யூதர்களோ நடத்திவிட முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிற கருத்தையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதற்கிலே ஈரான் பற்றி தவறான எண்ணங்களை பரப்புவது, ஈரானுடைய IRGCனுடைய சலாமி என்ன சொல்கிறார் என்றால், பொது களத்தில் ஈரானை பற்றிய ஒரு மோசமான இராமோஃபோபியாவை அவர்கள் செய்கிறார்கள். குறிப்பாக ஈரானை பற்றிய தவறான எண்ணங்களை பரப்புவதற்கு ட்ரம்ப் ஒரு பொய்யர் லையர். டியூரிங் ஹீஸ் அரப் விசிட்டில் பெரும்பான்மையாக அவர் ஈரானை பற்றி பேசி ஒரு பொய்யான மாயையை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று IRGCனுடைய ஹுசைன் சலாமியினுடைய கருத்தும் நேற்று வெளியாகி இருக்கிறது. ப்ரொவகேஷன்ஸ் டியூரிங் த அரப் விசிட், மக்களை தூண்டுவது, சமூகத்தை தூண்டுவது, பொய்களை இழுப்பது. எமது சகோதர தேசங்களிலிருந்து பல ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொண்டு பொய்களை சொல்லி ஒரு இரானோஃபோபியாவை அவர்கள் திட்டமிட்டு விதைப்பதாக IRGC கடும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அமெரிக்கா எங்களை பற்றிய ஒரு மிஸ்கால்குலேஷன், தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள், தவறான புரிதலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தாது என ஈரானுடைய ஹுசைன் சலாமினுடைய கருத்து, IRGCனுடைய கருத்து மிக முக்கியம். வியட்நாமில் அவர்கள் பெற்ற தோல்வியும்
ஆப்கானிஸ்தானில் அவர்கள் ஓடி வந்த நிலையும் கூட ஐஆர்ஜிசி தற்போது சுட்டி காட்டும் நடவடிக்கைகளையும் கூட நாம் சொல்ல முடியும். இதற்கிடையே பிரான்சுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சொன்ன கருத்துக்களை 2 தினங்களுக்கு முன்பு நான் சொன்னேன். பிரான்சினுடைய மிக முக்கிய இளைய தலைவர் இம்மானுவேல் மெக்ரான் எம்பிஎஸோடு கூட்டணி அமைத்து ஒரு என்க்ளேவின் மூலமாக பலஸ்தீனத்திற்கு 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கான ப்ராசஸ் கோயிங் ஆன் என்பதை சொன்னேன். தற்போது இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு இது ஒரு மோசமான செய்தி என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்து யூத விரோத ஆன்டி செமட்டிசம் டிஃபமேட்ரி த 2 ஸ்டேட் சொல்யூஷன்ங்கிறத இந்த நல்லவர் சொல்கிறார். செமட்டிசத்துக்கு எதிரான கருத்து டிஃபமேட்ரிங்கிறதெல்லாம் பதிவு செய்யக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு படுகொலைகளை அரங்கேற்றி குழந்தைகளை கொலை செய்கிறான் அப்படிங்கிறது அவநாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமரும் முன்னாள் இராணுவ தளபதிகளும் தொடர்ந்து சொல்லி வெட்கக்கேடான வேதனையான அசிங்கமான அருவருக்கத்தக்க குழந்தைகளை கொள்வது என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டிருக்கிய நீ எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்விகளும் சர்வதேசத்தில் இறங்கியிருக்கிறது. இதற்கிடையே இங்கிலாந்தினுடைய, நான் ஒவ்வொரு செய்தியாக சொல்லியிருக்கிறேன், இங்கிலாந்தினுடைய லூக் பொலார்ஸ், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மினிஸ்டர், தி கார்டியனுக்கான பேட்டியை நான் உங்களுக்கு இப்போது தரப்போகிறேன். யூகேனுடைய லூக் போலர் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மினிஸ்டர் கார்டியனுக்கு என்ன செய்கிறார்கள்? இஸ்ரேலுடைய கொலவெறி தாக்குதலை கண்டிக்கின்றோம், மிக மோசமாக மிக மிக மோசமான ஒரு கொலைவெறி தாக்குதல், வெளிப்படையாக பேசுவது, இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இந்த கொலைவெறி தாக்குதலை அவன் ஆதரித்தது மட்டுமல்ல, வெளிப்படையாக தன்னைத்தான் புகழ்கிறான். இதெல்லாம் ஆபத்தான போக்கு என்று யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்தினுடைய லூக் போலரைட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மினிஸ்டர் உடைய கருத்தும் ஒரே தீர்வு என்னவென்றால் மிடில் ஈஸ்டில் அமைதித்தான் திரும்பணும், வேறு எந்த விஷயத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். மிடில் ஈஸ்டுடைய அமைதி, ஆனால் அதே நேரத்தில் அதற்கு ஒரே தீர்வு, உடனடியாக எந்த ஒரு பெரிகார்டும் போடாமல் ஹோஸ்டேஜ் விடுதலைகளை செய்திட வேண்டும். மிகப்பெரிய அமௌண்ட் எய்டை உடனடியாக ரெடி பண்ணி காசாவுக்கு அனுப்ப வேண்டும். அந்த காசாவுடைய மக்களை அவங்களுக்கு எய்டை உள்ள அனுப்பி காசாவுடைய பலஸ்தீன மக்களுக்கான மறுவாழ்வை உடனடியாக செய்யணும். உணவு அவர்களுக்கு உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அநியாயக்காரர்களை எல்லாம் துடைத்தெறிந்து 700க்கு மேற்பட்ட தேவைப்படுகிற எல்லா உபகாரத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தண்ணீர் கொடுக்க வேண்டும், மெடிசின் சப்ளை பண்ண வேண்டும், பீயிங் த டெலிவரி வித்தவுட் டிலே என்ற கருத்தையும் கூட, அதாவது காலதாமதம் இல்லாமல் உடனடியாக கொடுக்க வேண்டும் என கார்டியனுடைய கட்டுரையில் யூகேனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் மினிஸ்டர் லியூக் போலருடைய கருத்தையும் நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். பயங்கரவாதிகளை ஆயுதங்கள் மௌனிக்க வேண்டும், ஏனெனில் அவர் யூதர்களை படுகொலை செய்கிற திட்டம் என்று ஒரு பயங்கரவாதி இன்னொரு பயங்கரவாதிகளை பற்றி சொல்வதை போன்று இருக்கிறது. பயங்கரவாதிகள் ஆயுதங்களை ஹமாஸ் மௌனிக்க வேண்டுமா? ஏனெனில் அவர்கள் சியோனிசத்தை மட்டுமல்ல, யூதர்களை படுகொலை செய்ய திட்டம். யூகேனுடைய கேர் ஸ்டாமர், இம்மானுவேல் மேக்ரான், அதே போல் கனடாவினுடைய பிரசிடென்ட் மார்க் கேர்னோர், இவர்களெல்லாம் ஒரு மனவிரோத படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கு பதிலளிக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இவ்வாறு சொல்கிறார். செமட்டிசம் நீ பிள்ளைகளை கொலை செய்கிறே, அது இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? இவருடைய திட்டம் வேறு ஒன்று இல்லை, அந்த இனத்தை கம்ப்ளீட்டாக அழிச்சிடணும். அழித்து அது சாத்தியமே இல்லை. இன்னும் 60,000 6 லட்சம் கொலை செஞ்சாலும் அவர்கள் என்ன புரியாமல் நடக்குது. இந்த போரை நாம் வி ஹவ் பின் கண்டினியூஸ்லி வாட்சிங். என்ன நடக்குதுன்னா, இந்த மக்களுடைய இன்டென்ஷன் என்னென்னா, அவர்கள் மரணத்தை பற்றி கவலையே படலை. நல்லா கவனிங்க சார், மரணத்தை பற்றி அவங்க கவலை இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நாம் ரொம்ப ரொம்ப உள்ளே போகிற போது, மரண தருவாயிலும் கூட ஒரு விரக்தி அடையாத நிலையிலே இறைவனை சில வார்த்தைகளை துதிபாடிய நிலையிலே உயிர் விடக்கூடிய காட்சி உலகத்தில் நேற்று ஒரு அம்மா, ஒரு பழைய காணொலியை நான் பார்த்தேன். அவர்கள் இறந்து போகிற தருணத்திலும் கூட
மிக கடுமையான வேண்டுகோளை இறைவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்ற போது எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சமூகத்தை நாம் எப்போதும் பார்ப்பதில்லையே என்ற ஒரு ஆச்சரியை ஒரு பத்திரிகைக்காரனாக ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான சமூகத்தை வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லை. படுகொலைகளை செய்யும் இஸ்ரேல் என்ற ஒரு கருத்தை ஏபி நேற்று வெளியாக்கியிருக்கிறது. அசோசியேட் பிரஸ்ஸுடைய செய்தி. நான் கார்டியனை பற்றி சொல்லியிருக்கேன், CNN பற்றி சொல்லியிருக்கேன், இஸ்ரேலுடைய இமேஜஸை பற்றி சொல்லியிருக்கேன், ஒய்நெட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த செய்தியை நான் உங்களுக்கு தரப்போகிறது ஏபி. அதாவது அசோசியேட் பிரஸ் ரிப்போர்ட்டு தெளிவாக சொல்கிறாங்க. என்னென்னா இந்த மோசமானவர்கள் ஐடிஎஃப் இஸ்ரேலுடைய வீரர்கள் காசாவில் அவர்கள் தாக்குதலை சமாளிக்க முடியலை. அல்கசம் அல்குஸ் பிரிவினுடைய தாக்குதல்கள் மிக கொடூரமாக இருக்கிறது. அவர்கள் யாசினை வைத்து அடிக்கின்றார்கள், ராக்கெட் லாஞ்சர் ப்ரப்பல்டு அதாவது கன்னு இதை வைத்து அடிக்கின்றார்கள், சினிப்பர் தாக்குதல்கள், மோனிசன் குண்டு வெடித்தல், பயங்கர தாக்குதல்கள் எல்லாம் சந்திக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் புகுந்து கொள்கிறார்கள். இப்போ இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், பலஸ்தீன மக்களை பிடித்து பிணை கைதிகள் அவர்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி தங்களை கொலை செய்வதிலிருந்து தடுத்து கொள்கிறார்கள். நேற்றைக்கு அபு ஹம்சன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியானுச்சு. ஏபி ப்ரெஸ்லே போட்டிருக்கிறார், ஏபி ரிப்போர்ட்ஸில். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எங்களை பிடிச்சி இவர்கள் மனித கேடயங்களாக மட்டுமல்ல, என்னை நீ நிற்கலைன்னா உன்னை கொலை செய்வேன் என்று நெற்றி பொட்டில் துப்பாக்கி ரவை வைத்து மிரட்டுகிறார்கள் என்று பலஸ்தீனத்தின் அபு ஹம்தன் என்கின்ற ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அபு ஹம்தன் அல்ல, ஐயன் அபு ஹம்தன் என்று ஏபி ரிப்போர்ட்ஸ் சொல்லு. நீ எங்களை அல்ல கொல்லப்படுவா என்று மனித விரோதமாக பலஸ்தீன மக்களை பீரங்கிகளுக்கு முன்னால் விட்டு பலஸ்தீனத்தினுடைய ஹமாசுடைய போராட்டங்கள் தடுக்க முடியாமல், அதான் மனித கேடயங்களாக பயன்படுத்துவது, எதிரணியிலிருந்து தாக்குதலை மட்டுப்படுத்த முடியாமல் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு செய்வதாக ஏபி ரிப்போர்ட்ஸ் நேற்று வெளியாகி இருக்கிறது. என்னென்ன கொடுமெல்லாம் இருக்குமோ அவ்வளவும் செஞ்சுட்டான். சாப்பாடு கொடுக்கல, மருந்து கொடுக்கல, ஹாஸ்பிட்டலில் நேற்று ஏற்கனவே துருக்கி ஹாஸ்பிட்டல், யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் காலி செஞ்சு, கேன்சர் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் காலி செஞ்சுட்டான். சின்ன குழந்தைகளை, கர்ப்பிணிகளை, பெண்களை, பள்ளிக்கூடத்தை, மசூதிகளை, அகதிகள் முகாம்கள், இப்பொழுது மனித கிடையங்கள். இவனை மாதிரி உண்மையிலே இந்த மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை பற்றி நாம் நினைக்க முடியாது தோழர்களே. அவ்வளவு மோசமான தாக்குதல்கள். நீங்கள் பாருங்களேன், இப்போ நாம் ஒரு பக்கம் அவர்களுக்கு ஆதரவாக பேசியதாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் சிலருக்கு வருத்தம். நீங்கள் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸுக்கு ஆதரவு கூட்டால், பலஸ்தீன ஹமாஸுக்கு ஆதரவு இல்லை. நீங்களும் ஹமாஸும் மோதிவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே கொலை செய்யப்படுவதை பார்த்து பிரான்ஸ் அதிருப்தி அடைகிறது. அமெரிக்காவினுடைய மனிதநேய பாவனையாளர்கள் எல்லோரும் அதிருப்தி அடைகிறார்கள். அதே மாதிரி யுனைடெட் கிங் இங்கிலாந்துடைய லூக் போலரெட் கடுமையான அதிருப்தி அடைகிறார். ஒய்நெட்ஸ் கனடா, அதே மாதிரி ஸ்பெயின், அதே போல் இங்கிலாந்து, அதே மாதிரி எல்லா நாடுகளும், பிரான்ஸ், எல்லோருமே இவர் மோசமான மக்கள், மோசமான சமூகம், போலந்து, ஜெர்மனி, எல்லா நாடுகளும் ஐயோ இவனை நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லி இஸ்ரேலுடைய பலஸ்தீன மக்களை சுடுவது, தாக்குவது, மனித கேயத்தை படக்குவது, இதையெல்லாம் உலகம் வெறுக்கின்றது. நாங்கள் ஏவுகணைகளை போன்ற மோசமான செயல்பாடுகள், இந்த அநீதி கொலைகளை எப்படி தீர்வு கிடைக்கும் என தெரியவில்லை. ஹமாஸ் மீது ஐடிஎஃப் குற்றத்தை தடுத்து வருகிறார்கள். ஹமாஸ் மீது ஐடிஎஃப் குற்றத்தை திருப்பி வருகிறார்கள். 2005 இஸ்ரேல் ஒரு கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு என்னென்று சொன்னால், மனித கேடயங்களாக போர்க்காலத்தில் பயன்படுத்தக்கூடாது என இஸ்ரேலுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 2005 வெளியாகிருக்கிறது. அந்த தீர்ப்பெல்லாம் தூக்கி வெளியே போட்டான். இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இன்னும் உணவு கொடுக்கப்படவில்லை. அமெரிக்கா மௌனமாக இருக்கிறான். அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் பலஸ்தீனத்தை பற்றி கவலை இல்லை, ஈரானுக்கோடு கவலை. ஹவுதிகளுடைய பயங்கரமான வார்த்தைகள் அரபுகளை இன்னும் தூண்டவில்லை. இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. அதை பற்றிய புரிதல் MPSக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. அங்குள்ள இளைஞர்கள் மாஸ்க் அணிந்தவர்கள், அந்த செய்தியும் கூட நேற்றைக்கு ஒரு ஆங்கில காணொளி வந்திருக்கிறது. நாளை அதை நான் முழுமையாக தருகிறேன். இன்றைக்கு நேரம் எனக்கு பத்தவில்லை, அதிகமாக நான் உங்களிடத்தில் பேச விரும்பவில்லை.
ஆகவே இதுதான் இன்றைக்கு தகவல். இன்றைய தகவலுடைய இஸ்ரேலுடைய ஒய்நெட் செய்திகள், அதே போன்று இங்கிலாந்தினுடைய கார்டியனுக்கு பேட்டி கொடுத்த யூகேனுடைய லூக் போலருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அதே போன்று ஏபி நியூஸ் மனித கிடையங்களாக பயன்படுத்துவது, அதே போன்று F-15E டியூகோ கார்சியாவில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதை சைனீஸினுடைய கமர்ஷியல் சேட்டலைட் இமேஜி B-2 பாம்பர்ஸ், இப்படி நிறைய செய்திகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மீண்டும் CNN ரிப்போர்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு சந்திக்கின்றேன். நன்றி.